Hello everyone, Assalamu alaikum, welcome to Rifa's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல முஸ்லிம் கல்யாண வீட்ல சர்வ் பண்ற ரொம்ப டெலிஷியஸ் அண்ட் டேஸ்டியான தக்காளி பச்சடி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். கல்யாண வீட்டு விருந்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்வீட் கண்டிப்பா இருக்கும். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இந்த ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா கல்யாண வீட்டு ஸ்டைல்லயே வீட்லயே ரொம்ப டேஸ்டியா செய்யலாம். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தக்காளி பச்சடி செய்ய தக்காளி ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக 6 தக்காளி நான் எடுத்திருக்கேன். தக்காளியை நல்லா வந்து பாயிலான தண்ணியில் போட்டுறணும். இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தோல்லாம் வந்து நல்லா வந்து பீல் ஆகி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம இதை வந்து வெளியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நான் தக்காளியோட தோலெல்லாம் நீக்கிட்டு தான் இந்த ரெசிபி பண்ண போகிறேன். நீங்கள் தக்காளியோட தோல் எடுக்காமல் கூட இந்த ரெசிபி செய்யலாம். நல்லா பழுத்த நாட்டு தக்காளியாக இதுக்கு வந்து தேவைப்படும். இதை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா மசிச்சு எடுத்துக்கிற போகிறோம். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரிலாம் அரைச்சிடக்கூடாது. கரண்டி இல்லை ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா நம்மளுக்கு விருப்பப்பட்ட நட்ஸு நம்ம சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நட்ஸு வந்து நம்மளோட விஷ் தான். நம்மளுக்கு என்ன நட்ஸு பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ் 3ஐயும் ஃப்ரை பண்ணி ஒரு இதில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதே பேனில் ஒரு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது தக்காளி மசிச்சு வச்சுருக்கதை இதோட நம்ம சேர்த்துடலாம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். ஸோ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது குக் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம 10 மினிட்ஸ் குக் பண்ணும்போது தக்காளி நல்லாவே வந்து மசிஞ்சு வந்துடும். கொஞ்சம் திக்கானதும் டேட்ஸ் சேர்த்துக்கலாம். டேட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் எல்லா மேரேஜ் வீட்டுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா இந்த தக்காளி பச்சடியில் கண்டிப்பாக டேட்ஸ் வந்து சேர்த்துருப்பாங்க. உங்களுக்கு டேட்ஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர்ற டைமில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 150 கிராம் அளவில் நான் சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்ததுமே பார்த்திங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி நல்லாவே வந்து லிக்விடாக ஆயிரும். ஸோ இதை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒன்ஸ் நம்ம சுகர் சேர்த்ததுமே பார்த்திங்கன்னா நம்மளோட தக்காளி பச்சடியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகிட்டு வரும். சுகர் வந்து நல்லா கேரமலைஸ்ட் ஆகிட்டு அதோட கலர் வந்து நல்ல ரெட்டாக வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் வந்து நான் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன். லிட் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே நம்ம லோ ஃப்ளேமில் விட்டுறலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா நெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த டைமில் நம்ம நட்ஸை சேர்க்கும் போது நல்லா சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு நட்ஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நட்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு டேட்ஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒன்ஸ் வந்து இது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் வந்து இந்த தக்காளி பச்சடியோட கரெக்டான பதம். உங்களுக்கு ஓவர் லிக்விடாக வேணும் அப்படின்னா நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ ரொம்ப சுவையான கல்யாண வீட்டு தக்காளி பச்சடி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்னிஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பிரியாணி சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும்னு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ நம்ம ரிஃபாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.